Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு படத்தை எடுத்து முடித்தவுடன் 2 கவலைகள் ஏற்படும். ஒன்று, இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். மற்றொன்று, இந்த படம் முதல் நாளிலேயே பைரசியில் வெளியாகிவிடக் கூடாது. அந்த அளவுக்கு பைரசி இந்திய திரையுலகினரை கதிகலங்க செய்து வருகிறது. புதிய படங்களை யார் இணையத்தில் பதிவேற்றுகிறார்கள், அவர்கள் எங்கிருந்து செயல்படுகிறார்கள், இந்த நெட்வொர்க்கில் யாரெல்லாம் உள்ளார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அது குறித்து அனைத்து மாநில போலீசாரும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில்தான் பீகார் தலைநகர் பாட்னாவில் வைத்து பைரசி கும்பல் ஒன்றை ஹைதராபாத் போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். பாட்னாவில் குறிப்பிட்ட வீடொன்றில் சோதனை செய்த அவர்கள் அங்கிருந்த கணினிகள், சர்வர்கள், ஹேக்கிங் உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். அத்துடன் இந்தியா முழுவதும் வெளியாகும் படங்களை இணையத்தில் வெளியிட்டு வந்த நபரையும் கைது செய்தனர். அவர் ஒரு இளைஞர், வெறும் 21 வயதேயான இளைஞர். அவரது பெயர் அஸ்வனி குமார். காலேஜ் டிராப் அவுட் ஆன இவர் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனங்களின் கணினிகளை ஹேக் செய்து அங்குள்ள புதிய திரைப்படங்களை நகலெடுத்துள்ளார். படம் வெளியான சில மணி நேரங்களில் அவர் இணையத்தில் பதிவேற்றியுள்ளார். தமிழகத்தின் கரூரை சேர்ந்த சிரில் ராஜ் என்பவர் இவருக்கு உடந்தையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர் பிரான்சில் இருந்து செயல்படுவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி படங்களை அப்லோட் செய்து கொடுத்துள்ளார். திரையரங்குகளில் ரகசிய கேமராக்களை பொருத்தியும் புதிய திரைப்படங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பல்வேறு திரையரங்குகளுக்கு தங்கள் ஆட்களை அனுப்பி அஸ்வனி குமார் படத்தை பதிவு செய்துள்ளார். தமிழகத்தில் அவ்வாறு படங்களை ரெக்கார்ட் செய்த சுதாகரன் என்பவரை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். மேலும் ஒன் தமிழ் பிளாஸ்டர்ஸ், 5 மூவிஸ் ரூல்ஸ், ஒன் தமிழ் எம்பி போன்ற சட்டவிரோத வலைதளங்களும் முடக்கப்பட்டுள்ளன. புஷ்பா 2, கேம் சேஞ்சர், குட் பேட் அக்லி உள்ளிட்ட பல படங்கள் வெளியான முதல் நாளே HD பிரிண்டில் இணையத்தில் வெளியானதற்கு அஸ்வனி குமாரின் கைவண்ணம் தான் காரணம். ஹிந்தி திரைப்படங்கள், பிராந்திய திரைப்படங்கள், பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள், சிறிய பட்ஜெட் படங்கள் என்ற எந்த பாகுபாடுமின்றி அவர் அனைத்து படங்களையும் இணையத்தில் பதிவேற்றியுள்ளார். இதுவரை 135 படங்களை அவர் வெளியிட்டுள்ளதாகவும் ஒரு படத்திற்கு 70,000 ரூபாய் வரை பெற்றுக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த முறையில் கோடிக்கணக்கில் அவர் சம்பாதித்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சரி, ஹேக்கிங் செய்வதை இந்த சிறு வயதில் எப்படி கற்றுக்கொண்டாய் என கேட்டதற்கு யூடியூப் பார்த்து கற்றுக்கொண்டேன் என அஸ்வனி குமார் கூலாக பதிலளித்துள்ளார். அவரை போலீசார் எவ்வாறு கைது செய்தார்கள் என்பதும் சுவாரஸ்யமான ஒன்றுதான். ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீசார் பைரசி படங்களை வாங்குபவர்களைப் போல நடித்து அவரை தொடர்பு கொண்டுள்ளனர். அவர் கேட்ட பணத்தை கிரிப்டோ கரன்சியாகவும் அவர்கள் அனுப்பி வைத்துள்ளனர். இதனை நம்பிய அஸ்வனி குமார் சற்று அசந்த நேரம் பார்த்து போலீசார் நேரில் சென்று அவரை கொத்தாக தூக்கிவிட்டார்கள். படங்கள் எப்படி திருடப்பட்டன, அவை எவ்வாறு பதிவேற்றம் செய்யப்பட்டன என்பன உள்ளிட்ட விவரங்களை சிரஞ்சீவி, நானி, நாகார்ஜுனா உள்ளிட்ட திரைத்துறையினருக்கு போலீசார் விளக்கியுள்ளனர். கைதான இளைஞரிடம் தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது. பைரசி நெட்வொர்க்கை சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டு விட்டார். ஆகவே இனி பைரசி படங்களே வராதா என்றால் இல்லை என்பதுதான் பதில். ஏனெனில் இந்தியாவில் பைரசி படங்களை பதிவேற்றும் பல நெட்வொர்க்குகள் இயங்கி வருகின்றன. அவற்றை சேர்ந்த ஒரு அஸ்வனி குமாரை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். மற்ற அஸ்வனி குமார்களும் கைது செய்யப்படும் போதுதான் இந்த பைரசி விவகாரம் ஒரு முடிவுக்கு வரும். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.